10 வருஷமா தன்னை லவ் பண்ண ஒரு பொண்ணு தனக்கிட்ட வந்து, இப்போ நான் உன்னை லவ் பண்ணல, வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன். அவனும் நானும் தனிமையில் இருந்துட்டோம். எனக்கும் அவனுக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ என்னை விட்டு போயிரு. நான் உனக்கு லாயலாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உண்மையாக லவ் பண்ண அந்த பையனோட மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும். இந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். இதுதான் யூடியூப்பில் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த மணவாளன் அப்படின்றவரோட ஒரே பையன் தான் சரத்குமார். இவருக்கு வயசு 29. இவர் ஒரு சில வருடங்களாக குவைத் நாட்டில் தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு வரதா சொல்லப்படுது. அதே மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பன்கூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சங்கீதா. இந்த சங்கீதாவும் சரத்குமாரும் கடந்த 10 வருஷமாக காதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே கேஸ்ட் அப்படின்றதால அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இவங்களோட காதலுக்கு வரல. இவங்களோட லவ் நல்லா போயிட்டு இருந்த இந்த ஒரு டைமில் சரத்குமார் குவைத் நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதால சங்கீதாவுக்கு அடிக்கடி பணமும் நகையும் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 15 சவரன் நகையையும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சங்கீதா தன்னை திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் சங்கீதாவோட ஸ்கூட்டி தொலைஞ்சு போயிடுது. இதை பற்றி வைத்தீஸ்வரன் கோவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சங்கீதா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு கேஸையும் சீரியஸாக எடுத்துக்காத சப் இன்ஸ்பெக்டர் சூரியமூர்த்தி ஒரு பொண்ணு பண்ண கம்ப்ளைண்ட் அப்படின்றதால கம்ப்ளைண்ட் பண்ண 4 நாள்லே அந்த ஸ்கூட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாரு. இப்படி கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் சங்கீதாவுக்கும் சூரியமூர்த்திக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச நாள்லேயே நெருக்கமாக மாற ஆரம்பிக்குது. இந்த டைமில் குவைத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த சரத்குமார் சங்கீதாவோட பிஹேவியரில் சந்தேகம் ஏற்பட்டு சங்கீதாவுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போது சங்கீதா சொன்னது, என்னோடய ஸ்கூட்டி இடையில தொலைஞ்சு போச்சு, வைத்தீஸ்வரன் கோவில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கே உள்ள சப் இன்ஸ்பெக்டர் சூரியமூர்த்தி 4 நாள்லேயே தொலைஞ்சு போன ஸ்கூட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. அதனால் எனக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் சூரியமூர்த்தி மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சங்கீதா. ஒரு சில நாளுக்கு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் சூரியமூர்த்தியும் சங்கீதாவும் குவைத்தில் இருக்க சரத்குமாருக்கு வீடியோ கால் பண்ணி, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீங்கள் எங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர் சூரியமூர்த்தி சரத்குமாரை மிரட்டவும் செஞ்சுருக்காரு. சப் இன்ஸ்பெக்டர் சூரியமூர்த்தி மிரட்டின உடனேயே சரத்குமார் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி சங்கீதா தன்னை ஏமாத்தினதை பற்றி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு உயிர் வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. திரும்ப சரத்குமாரோட அப்பா சரத்குமாருக்கு கால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணப்போ அவருக்கு சிக்னல் கிடைக்காததால சரத்குமாருக்கு கால் ரீச் ஆகலை. சரத்குமாருக்கு சிக்னல் கிடைக்காததால சரத்குமாரோட அப்பா குவைத்தில் உள்ள சரத்குமாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லியிருக்காரு. சரத்குமாரோட ஃப்ரெண்ட்ஸு அவர் தங்கியிருந்த ரூமில் போயிட்டு பார்த்துருக்காங்க. அப்போது சரத்குமார் கயிறில் தூக்கு போட்டுக்கிட்டு தன்னோட உயிரை தானே எடுத்திருக்காரு. கடந்த 10 வருஷமாக சங்கீதா சரத்குமாரை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்க சான்ஸே கிடையாது. சரத்குமார் இறந்து போகிறதுக்கு காரணமான சப் இன்ஸ்பெக்டர் சூரியமூர்த்திக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை ஆயுத படைக்கு மாற்றினது. சங்கீதாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை செக்ஷன் BNS 318க்கு கீழே ஒரு வழக்கு பதிவு. அடுத்த வீடியோவில் ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.